ஹலோ அரட்டை நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே அவங்கள தான் ப்ரிவ்யூ பண்ண போறோம். சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடக்க போற மேட்ச்க்கு. இன்னைக்கு நம்ம கூட லொடலோட்டாவும், பிளே பாயும் வரல. ஓகே நம்ம டைரக்ட்டா ப்ரிவ்யூ பண்ணலாம். மொக்க போட வேண்டாம். ஆ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ரொம்ப அடிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவேலயும் தோத்துட்டாங்க. அடுத்த மேட்ச் ஹோம்லயும் தோத்துட்டாங்க. 2 மேட்சுமே ஆக்சுவலி கிரஷிங் வின் தான். ஒருத்துல பேட்டிங் அடி வாங்குச்சு, இன்னொன்னுத்துல பவுலிங் அடி வாங்குச்சு. சோ மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இல்ல. தேர் ஷோல்டர்ஸ் வர் டவுன். அதுதான் உண்ம. பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க ஒரு மேட்ச் தான் ஆடியிருக்காங்க. அந்த ஒரு மேட்சுமே அவங்க டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச். அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் நீ கேட்கலாம், பவுலிங் ஒண்ணுமே இல்லையேடா, அந்த டீம பீட் பண்ணதுக்கு ஒரு பெரிய விஷயமா சொல்றேன்னு சொல்லலாம். பட் நீங்க அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் கிட்ட பேட்டிங்ன்ற சரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த டீமையே வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல 200க்கு நியர் 200ல வந்து முடிச்சிருக்காங்கன்னா, சோ சம்திங் ஆர்சிபி கிட்ட ஏதோ இருக்கு. அதனால தான் இந்த வருஷம் அவங்களும் திருப்பியும் ஒரு சாம்பியன்ஸ் ஆகக்கூடிய டீமா இருப்பாங்க அப்படின்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சிஎஸ்கே 11ல இருந்து ஆரம்பிப்போம். மை செகண்ட் ஃபேவரைட் டீம். ருத்துராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சிவம் டூபே, சஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா, அகில் ஹுசேன், மேட் ஹென்றி, நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ் இவங்க 11 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு இதுன்னா குர்ஜப்னீத் சிங் இல்ல ஜேமி ஓட்டனை ஸ்குவாட்ல எடுத்துட்டு வர சான்சஸ் இருக்கு. பட் சிஎஸ்கே எங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னா, எப்படி ஆக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மாதிரி 11லயே கொஞ்சம் மிஸ்டேக் பண்றாங்க. லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்தோம். 2 ஃபாரினர்ஸ் வச்சு ஓபன் பண்றது என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல. எடுத்துட்டு போறது என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல. டெஃபினெட்லி சொல்றாங்க. அந்த டீம்ல நெறைய பிரச்சனை இருக்குங்க. ஆக்ஷன்ல பண்ண மிஸ்டேக்கா இருக்கட்டும், இன்ஜூர் ஆனதா இருக்கட்டும், நெறைய மிஸ்டேக் இருக்கு. பட் அதையும் தாண்டி இருக்கிற 11 எப்படி பெஸ்ட்டா எடுத்துட்டு போய், எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டா எஃபர்ட்ஸ் போடுறோம்ன்றது தான் முக்கியம். பட் அதுல அவங்க லேக் ஆவுறாங்க அப்படின்றது எல்லாரும் சொல்றாங்க. ருத்ராஜோட கேப்டன்சிய கொஸ்டின் பண்ணாதீங்க, கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் கொஸ்டின் பண்ணதாங்க போறேன். எனக்கு வந்து ருத்ராஜ் கேப்டன்சில ஐ அம் நாட் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா நீங்க வந்து சொல்லலாம். சிஎஸ்கே சேப்பாக் பழைய மாரி இல்ல. நீ ஸ்பின்னர்ஸ சரியா யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்லாம் என்கிட்ட கொஸ்டின் பண்ணலாம். பட் நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்கிறேன். சென்னைன்னு இல்ல. ஓவரால் இந்தியா இந்த ஏசியன் கண்டிஷன்ஸ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னு தாங்க. நீங்க ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தியா எங்க போனாலும் ஸ்பின் தாங்க. நம்ம வந்து ஃபிளாட் பிட்ச்சா இருந்தாலும் ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகுங்க. சோ ருத்ராஜுக்கு சிஎஸ்கே ஸ்பின் மேல இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதுவா படல. அவர் ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன் மாரி இருக்காரு. மேபி அவர் ஓவர்சீஸ்ல பண்ணா நல்லா பண்ணுவாரு போல. டீம் காம்பினேஷன் வித் ஃபிளெமிங்கும் அந்த அளவுக்கு ஒரு இம்பெட்டஸா தெரியல. ஓகே. நம்ம வந்து இதுதான் ஸ்குவாட் போணும். இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போனா தான் வின்னிங் பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுன்றது என்னோட ஒரு தரப்பு. ஆப்வியஸ்லி சஃப்ராஸ் கான் வந்து நான் நெறைய பேசியிருக்கேன். பட் சஃப்ராஸ் கான் ஹஸ் ப்ரூவ்ட். சோ இதுக்கு மேல நான் அவர பத்தி எதுவும் பேச மாட்டேன். வாய ஷட் பண்ணிக்கிறேன். பட் அகீல் ஹுசைன் வந்தாருன்னா, அகீல் ஹுசைன் வித் மேட் ஹென்றி, இன்கேஸ் மேட் ஹென்றி சரியா போடலனா கூட அகீல் ஹுசைன் பவர் பிளேல கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் மிடில் ஓவர்ஸ்ல வந்தா கூட நூர் அகமதுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும். ஏன்னா இந்த டீமோட பெஸ்ட் பவுலர் நூர் அகமதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அவர் 2 மேட்சஸ் ஸ்டெப் அப் பண்ணல. அவரே கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. சோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் நூர் அகமதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா ஹி கேன் பி எ பெஸ்ட் பவுலர். சோ அவருக்கான சப்போர்ட் பவுலர் நான் அகீல் ஹுசைனா பாக்குறேன். சோ ஐ வில் கோ வித் அகீல் ஹுசைன் இன் த டீம். பட் ருத்ராஜ் அந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டீபன் பிளமிங் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சோ ஸ்ட்ரெயிட் அவே நம்ம பார்சிவி ஸ்குவாடுக்கு போயிடலாம். கன்னான ஸ்குவாட் தான். விராட் கோலி, அவர் கூட ஃபில் சால்ட், தேவதர் படிக்கல் 2.0, பழைய தேவதர் படிக்கல் கிடையாது. ரஜத் பட்டிதர், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜித்தேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, கண்டிப்பா சுயாஸ் சர்மா இவங்க தான் ஸ்குவாட்ல இருப்பாங்க. தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு சொல்லி அபிநந்தன் சிங்னு ஒருத்தர் இருப்பாரு. கண்டிப்பா அவர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் வில் ரிட்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நான் ஒரு விஷயம் தான் திங்க் பண்றேன். ஜார்ஜ் ஹேசல்வுட் இந்த மேட்ச்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் இஸ் ஃபிட்னாலும் இந்த மேட்ச்க்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஜேக்கப் டஃபி ஆல்ரெடி பெர்ஃபார்ம்டு. நானே ஒரு ஃபேனா வந்து எப்படி பார்த்தேன்னா, ஜேக்கப் டஃபி வில் கெட் ஹேமர்ட் அகைன்ஸ்ட் சி எஸ்ஆர்எச் நினைச்சேன். பட் ஜேக்கப் டெஃபி கொடுத்த பிளானை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி அன்னைக்கு சூப்பரா போட்டாரு ஃபர்ஸ்ட் 4 ஓவர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இஷான் கிஷான் அந்த டிரைவர்ஸ் எடுக்கு அகைன்ஸ்டா அந்த மாதிரி போட்டதை பார்க்கும்போது எனக்கு ஜேக்கப் டெஃபி மேல ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. அண்ட் தென் எனக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த ஆண்டி ஃபிளவரோட அந்த பிளேவர் இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா மாத்தி இருக்கு. நான் எதை வச்சு அப்படி சொல்றேன்னா, அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, டாக்டிக்கல் பிளான் இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போலர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா நான் எப்படி ஒரு சிஎஸ்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அந்த மாதிரி இப்ப ஆர்சிபி இருக்கு. ஆர்சிபி நான் இந்த மாதிரி பார்த்தனோ அந்த மாதிரி இப்ப சிஎஸ்கே இருக்கு. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி விராட் கோலியும் தேவதத் படிக்கலும் ஒரு காம்பினேஷனா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா அதை அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். 2 பேரும் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், 2 பேரும் பவர் ஹிட்டர்ஸ்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ. சோ ஆர்சிபி அந்த இடத்துல ஒரு படி மேலதான் இருக்கு. பட் என்னன்னா, ஆப்வியஸ்லி போலிங்ல நிறைய வீக்னஸ் இருக்கு. சிஎஸ்கேக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது லாஸ்ட் மேட்சே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 209, 210 அடிக்கிறாங்கன்னா. பட் என்னன்னா, சிவம் டுபே போன வாட்டி மாதிரி வந்து ரன் ரேட்டை டிராப் பண்ணிட்டு கடைசியில அடிச்சு போயிருவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அந்த மாதிரி இல்லாம இந்த வாட்டி கொஞ்சம் எடுத்ததுல இருந்தே ஆட ஆரம்பிக்கணும். ஆஃப் சைட்ல ஆட ஆரம்பிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு. என்னோட எதிர்பார்ப்பும் கூட.
பட் ஆர்சிபியோட போலிங் வீக்குங்க. ரொமாரி செப்பட், அபிநந்தன் சிங், ஸ்ரேயாஸ் சர்மா அவங்க எல்லாம், அதுவும் குருணால் பாண்டியாவே சின்ன சாமியில அடி வாங்குவாரு. ஸோ சிஎஸ்கே மைட் ஸ்கோர் 230, 240. ஆக்சுவலி நான் நேத்து ஒரு மேட்ச் பார்த்தேன். நேத்து மேட்ச் வந்து ஆர்ஆர் மேட்சும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து டிசி மேட்சும் பார்த்தேன். எனக்கு 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆர்ஆருக்காக தேஷ்பாண்டே பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. சிஎஸ்கேன்ற பாருங்க, டிசிக்காக வந்து ரிஸ்வி பேக் டு பேக். தெரிஞ்சு டிசிக்காக ரிஸ்வி இப்போ ஹேட்ரிக் 50 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே இவங்க கிட்ட சரக்கு இருந்திருக்கு, பட் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் அவங்கள ரீடைன் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க திருப்பி எடுத்துக்கலான்ற மாதிரி தோணுச்சு. இப்ப இன்னொரு பையன் என்னன்னா, கார்த்திக் சர்மா எல்லாம் வந்து ஓவர் ரேட் பண்ணாங்க. பையன் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. பிரசாந்த் வீரும் அந்த மாதிரி தான் ஆயிட்டான். ஆக்சுவலி பிரசாந்த் வீருக்கு ஷார்ட் பால் ஆட வரல. நிறைய வீக்னஸ் இருந்துச்சு, நம்ம போன மேட்சை பார்த்தோம். ஸோ எனக்கு என்ன கொஸ்டின்னா, கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரர் அவசரப்பட்டு உட்கார வச்சு இன்கேஸ் அவங்க 1 or 2 years கழிச்சு அந்த க்ளோவை வேற டீம் போய் ப்ரூவ் பண்ற கூடாது. ஸோ சிஎஸ்கே அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டீமை செலக்ட் பண்ணி பிரசாந்த் வீருக்கும் கார்த்திக் சர்மாக்கும் கொஞ்சம் மாத்தி மாத்தி ஒரே மேட்ச்ல நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் தான். உங்க டீமை படுக்க வச்சிருவாங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. அதனால நான் சொல்றேன். பட் தே ஆர் டேலண்டட். நான் பார்த்திருக்கேன். நான் அந்த சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்ல அவங்களை பார்த்திருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்வாப் பண்ணி இம்பாக்ட் பிளேயர் மூலயமா அவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆல்வேஸ் நான் வந்து ருத்ராஜ் கேப்டன்சி எனக்கு வந்து பெருசா இம்ப்ரெசிவா இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, எம்எஸ் தோனியை தவிர்த்து அந்த டீம்ல பாத்தீங்கன்னா 3 பேர் கேப்டன்சி பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னு சுரேஷ் ரெய்னா, இன்னொன்னு ஜடேஜா, ஒன்னு கெய்க்வாட். சுரேஷ் ரெய்னா வாஸ் அ ஸ்டாண்டிங் கேப்டன். ஓகேங்களா? பட் சுரேஷ் ரெய்னாவோட வின் பர்சன்டேஜ் நான் சொல்றேன் பாருங்க. இட் இஸ் வெரி புவர். 33.33%. ரவீந்திர ஜடேஜா அவரு 8 மேட்ச் 2022ல பண்ணாரு, நம்ம பார்த்திருப்போம். அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் 25. ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் 38. சோ எனக்கு தெரிஞ்சு தோனிக்கு அடுத்து ருத்ராஜோட வின்னிங் பர்சன்டேஜ் தான் சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கு. தலைங்க. தல பண்ணா மட்டும் தான் சிஎஸ்கே ஜெயிக்கும் போல இருக்கு. சோ அவருக்கு மட்டும்தான் சிஎஸ்கே வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காரு. சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரேவிஸ் அண்ட் தோனி கண்டிப்பா இந்த மேட்சும் விளையாட மாட்டாங்க. ஏன்னா முந்தா நேத்து விளையாடிட்டு இப்போ டிராவல் பண்ணி சண்டே வந்து மேட்ச் விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனாலே வந்து இன்ஜூர்டு பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமுக்குள்ள வர மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே மோஸ்ட் ப்ராபப்ளி அன்சேஞ்சா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அகில் ஹுசேனையும் ஜேமி குர்ஜர்னீத் சிங் எடுத்துட்டு வாங்கன்னா ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. டெவால் ப்ரூவிஸ் வந்தா அந்த டீமோட இம்பாக்ட் கண்டிப்பா அதிகமாகும். நான் சொல்லட்டுங்களா, இப்போ அந்த 210 அடிச்ச மேட்ச் கூட டெவால் ப்ரூவிஸ் இருந்தா அது 230 போயிருக்கும். 230 போயிருந்தா மேபி இது அந்த மேட்ச் சிஎஸ்கே ஃபேவரா போயிருக்கலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் லாஸ்ட் மினிட்ல அவுட் ஆயிட்டாரு வேற. சோ என்னன்னா டெவால் ப்ரூவிஸ் இந்த மேட்ச்ல இல்லாதது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பேக் போன், புரோக்கன் பேக் போன் மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் டெவால் ப்ரூவிஸை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. வி ஆல் ஆல்ரெடி சீன் இம். நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை வந்து அவர் எப்படி தனியா வந்து எடுத்துட்டு போனாரு, அந்த மாதிரி SA20 டோர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தென் வந்து நம்ம கீ மேட்ச்அப் பார்ப்போம். கீ மேட்ச்அப் தாங்க இந்த மேட்சோட இது. என்னன்னா, பால பாக்குறோம் சுத்துறோம் அப்படின்னு சொன்ன சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜா இருக்கட்டும், ஆயுஷா இருக்கட்டும், இவங்களுக்கு ஆப்போசிட்டா போலிங் போட போற டஃபியா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், புவி இஸ் புவி. கண்டிப்பா அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா புவி ஆயுஷ் மாத்திரையோட காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட 4-5 4 அடிச்சாரு ஒரே ஓவர்லன்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த மேட்ச் நான் லைவாவும் பார்த்தேன் கிரவுண்ட்ல போயிட்டு. சோ புவி இங்கதான் கொஞ்சம் வந்து ஆர்சிபிக்கு த்ரெட்டனா இருப்பாரா இல்ல சிஎஸ்கேக்கு த்ரெட்டனா இருப்பாரான்றது என்னால கணிக்க முடியல. ஏன்னா போன மேட்ச் அவர் நல்லாவும் போட்டாரு. அதே மாதிரி ஜேக்கப் டஃபி வர்சஸ் சாம்சன். நம்ம வந்து வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம். ஜேக்கப் டஃபியை போட்டு புடிச்சு பொழந்தாரு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும். பட் அதே அபிஷேக் சர்மாவும் ஜேக்கப் டஃபி லாஸ்ட் மேட்ச் அவுட் எடுத்த மாதிரி இந்த மேட்ச் சாம்சன் அவுட் எடுப்பாரா? எப்படி சொல்றது, பாலை பாக்குறோம் பொழக்கிறோம்னு சொன்னாரு. பட் இது வரைக்கும் 2 மேட்சும் பொழக்கல. பட் சாம்சனோட கன்சிஸ்டன்சி எப்பவுமே கொஸ்டின் தான். பட் அவருக்கு பட்டுடுச்சுன்னா அவரை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளேயரு, அவருக்கு ஏத்த கிரவுண்டு. சோ எனக்கு தெரிஞ்சு மேபி டஃபிய சாம்சன் டாமினேட் பண்ணி கேமை எடுத்துட்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். ருத்ராஜோட சப்போர்ட் இருந்தா இது கண்டிப்பா நடக்கும். ஆயுஷ் மாத்ரே வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கேஸா இருக்காரு. பட் அவரால் ஸ்கோர் பண்ண முடியுன்றத போன மேட்ச் காமிச்சிட்டாரு. அப்படியே பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் வரலாம். மிடில் ஓவர்ஸ் வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லிங்க டுபேவும் சஃப்ராஸ் தான் மிடில் ஓவர்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்றது போன மேட்சே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு போறது சுயாஷ், குருணாலு, அப்படியே அந்த ரொமாரியோ செப்பர் இவங்க எல்லாம் போடுவாங்க. எனக்கு என்னன்னா, டுபே வந்து போன மேட்ச் மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜடேஜா வேற ஒரு வீக்னஸை கிளியரா சொல்லிட்டாரு. அவனுக்கு நீங்க வந்து ஒயிட் லைன்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்டீங்கன்னா, ஸ்பின் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை சுத்தி அவுட் ஆயிடுவான். அவனுக்கு அது ஒரு பெரிய வீக்னஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதே விஷயத்த குருணால் பாண்டியா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா டுபே மேபி ஃபெயில் ஆகலாம். பட் டுபே வெர்சஸ் ஆர்சிபி டுபே சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் அந்த இது ஆவரேஜை பத்தி பேச விரும்பல. அந்த அளவுக்கு நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ நான் வந்து அந்த விஷயத்துல பார்க்கும்போது டுபே அப்பர் ஹேண்ட் தான். சப்ராஸ் கான் ரீசெண்டான ஃபார்ம்ல இருக்காருங்க. அவருக்கு நிறைய ஷாட்ஸ் இருக்கு. ஸோ அவரும் ஸ்கோர் பண்றாரு. ஸ்ரேயாஸ் சர்மாவும் வீக்கா தான் இருக்காரு.
குணால் பாண்டியா நான் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அங்க ஒரு ஸ்பின்னர் போட்டா அடி வாங்குவாரு. பட் நம்ம ஆளு கேதர் ஜாதவ் மாதிரிலாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டுட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னு தெரியல. நிறைய வேரியேஷன் கொண்டு வரேன். டிஃப்ரெண்டா பண்றாரு. பட் ஐ ஹோப் குணால் வில் டூ சம்திங். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கே வந்து ஏதாவது போட்டு அடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், மேபி ஜேக்கப் டெஃபி இல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட். அதுக்கு காம்பன்சேட் பண்ண ஜேமி ஓர்டனா இருக்கட்டும், இல்ல லைக் அகில் ஹுசேன், கார்த்திக் சர்மா வருவாங்க. பட் அங்க ஐ ஃபீல் ஏதோ ஒரு விஷயத்துல சிஎஸ்கேக்கு மைட் மிஸ் ஆகுது. இன்கேஸ் டுபே எல்லாம் டெத் ஓவர்ல இருந்தாருன்னா கதையே வேற. டுபே அவுட் ஆகி சஃப்ராஸ் எல்லாம் முன்னாடியே அவுட் ஆயிட்டாருன்னா சோ ஆர்சிபி வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வச்சு கூட பழச்சிடும் டெத் ஓவர்லன்ற மாதிரி நான் பாக்குறேன். அப்படியே இந்த சைடு சிஎஸ்கே பேட் பண்ணும்போது ஐம் சாரி ஆர்சிபி பேட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா விகே ஃபில்சாட் அந்த சைடுல யார் போடுவான்னு யோசிச்சேன். கலீல் அகமத் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்து சரி கூட யார் போடுவா இன்கேஸ் அகில் ஹுசேன் இருந்தா அகில் ஹுசேன் கூட மேட் இன்டர்வியூ 3 பேர்லாம் இன்கேஸ் மாத்தி மாத்தி போடுவாங்க. கலீல் அஹ்மத் நல்லா போடுறாரு பவர் பிளேல இப்பவும் நல்லா போடுறாரு. போன மேட்ச் பிரியன் ஷாரியா டேக் ஆஃப் பண்ணாலுமே அவரோட டெலிவரி அவர் நல்லா தான் போட்டாரு. பிரியன் ஷாரியோட டேலண்ட் அது. பட் விக்கெட்லெஸ்ஸா தான் போயிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். லாஸ்ட் சீசன் கலீல் அஹ்மதோட பவர் பிளே போலிங் விக்கெட் டேக்கிங்கா இருந்தது. பட் இந்த சீசன் அந்த மாதிரி இல்ல. சோ அது ஒரு பெரிய ஃபெயிலியரா நான் பாக்குறேன். மேட் ஹென்ரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் மாதிரி பெருசா போடுறது இல்ல. நிறைய சொதப்புறாரு. அவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதே கண்டு நிறைய சொதப்புறாரு. கூட அகில் ஹுசேன் நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. பட் இஸ் குட் பவர் பிளே போலர். 3 ஓவர் கூட தள்ளுவார் பவர் பிளேல. சோ அது பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எடுத்துட்டு வரும் விராட் கோலி பிளஸ் ஃபுல் சால்ட் 2 பேருக்குமே டேஞ்சரஸா இருக்கும். பட் இப்போ இதை பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஃபுல் சால்ட் டியூங்க அவர் அடிச்சே ரொம்ப நாள் ஆகுது. கடைசியா எனக்கு தெரிஞ்ச இந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல கொஞ்சம் டீசெண்டா பண்ணிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஒருத்தருக்கு ஃபார்ம்ல ரிட்டர்ன் வரணும்னா அதுக்கேத்த மேட்ச் நான் இந்த மேட்சா பாக்குறேன். அது வந்து ஃபுல் சால்ட்டுக்கு இது ஒரு ஏத்த மேட்ச். இன்கேஸ் அவருக்கு பட்டுச்சுன்னா பவர் பிளேல ஷுவரா 80 ரன் வந்துடும் ஆர்சிபிக்கு. சோ ஃபுல் சால்ட் கண்டிப்பா இந்த மேட்ச்ல எப்படி ஃபார்முக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜேக்கப் பத்தல் ஆல்ரெடி வந்து டோரை தட்டிட்டு இருக்காரு ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. ஸோ ஃபுல் சால்ட்டுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா சான்ஸ் இருக்கு ஃபார்முக்கு வர. தேவதர் படிக்கலை பத்தி நான் எதுவும் சொல்ல. அவர் விளையாடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்சல்யூட் சினிமா. ஒருத்தன் வந்து லைஃப்ல எதெல்லாம் வந்து அவனுக்கு வீக்னஸா இருந்தா அது எல்லாத்தையும் என்னால பாசிட்டிவா மாத்த முடியும்டா அப்படின்ற மாதிரி சொல்ற ஆள் தான் தேவதர் படிக்கல்ன்றத நான் பாக்குறேன். ஏன்னா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 இயர்ஸா பவர் ஹிட்டிங்ல ஸ்ட்ராங் ஆகி அந்த விஜயசாரையில ஒரு 60 இருக்கட்டும், இது ஸ்மாட் ரஞ்சி டிராபி எல்லாத்துலயும் ஒரு ஆவரேஜ் 60 50 55 வச்சிருக்க ஒரு பிளேயர் தான். ஏன்னு அவர் லாஸ்ட் மேட்ச் ப்ரூவ் பண்ணாரு. கண்டிப்பா அவர் இந்த மேட்ச் எனக்கு ப்ரூவ் பண்ணுவாரு தோணுது. எனக்கு என்னவோ விராட் கோலி அண்ட் தேவதர் படிக்கல் அகைன் அந்த டூயோ ஏதோ இன்னைக்கு பண்ண போகுதுன்னு தோணுது. அதுக்கு அடுத்து ரஜத் பட்டிதார் போன வாட்டி ஈஷான் மலிங்க அடிச்சதுலேயே தெரிஞ்சிச்சு நல்ல ஒரு கண்ட்ரோல்ல இருக்காருன்னு சொல்லிட்டு. டீம் டேவிட் இஸ் டேவிட். நம்ம என்ன சொல்றது, நம்ம இது துரசிங்கம் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் பட்டுச்சுன்னா பாக்கியங்க, படலன்னா லேகியங்க, அவ்வளவுதாங்க வித்துட்டு போயிடுவாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பட்டுச்சுன்னா எது டீம் காலி. அதுக்கடுத்து ஜிதேஷ் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் காமிச்சாங்க. ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் விளையாடியே இந்த லாஸ்ட் இயர்ல பெருசா விளையாடல. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேல இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னா எனக்கு 50-50 தாங்க தோணுது. ஏன் சொல்றேன்னா ஒரு டீம் நல்லா அடி வாங்கிட்டு வருது, ஒரு டீம் கான்பிடென்ட்டா வருது. பட் எப்பவுமே கிரிக்கெட் அதுவும் ஐபிஎல் பாத்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ இன்னைக்கும் நான் சர்ப்ரைஸ் தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 50-50% யார் வேணா வின் பண்ணலாம். நான் ஆர்சிபி ஃபேனுன்றதுக்காக நான் வந்து ஆர்சிபி தூக்கி வச்சுட்டா நான் பேச மாட்டேன். நான் கேமா மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு என்ன ஒரு பயம்னா சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் பெரிய டியூல இருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தனுக்கு பட்டாலும் நாங்க காலி. ஓப்பனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் பண்ணி 230 அடிச்சிட்டா நாங்க காலி. இன்கேஸ் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நாங்க 200 190 இல்ல 210 ஏன்னா லாஸ்ட் சின்னசுவாமி நான் ரெக்கார்ட்ஸ் எடுத்து 2 சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பார்த்த வரைக்கும் எல்லாமே 200+ மேட்சா தான் இருக்கு. ஆர்சிபி 200 ஸ்கோர் பண்ணிடுது. ஸோ இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா 200 ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் 200 பத்தாது. அதையும் நான் சொல்லிட்டேன். நாங்களும் ஒரு 230 235 அடிக்கிற மாதிரி ஒரு bowling தான் இப்போ வச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அடிச்சா எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்கும் பேட்டிங் இப்படி இருக்கிறதுனால ஐ வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 50-50. சிஎஸ்கே கேன் வின், ஆர்சிபி கேன் வின். யார் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா நல்ல டீமை கொண்டு வராங்களோ அதுதான் முக்கியம். பட் சிஎஸ்கே அதுல தான் லேக் ஆகுறாங்க. லெட்ஸ் see anything can happen in any day சொல்லுவாங்க. பாப்போம் 2 பாயிண்ட்ஸ் வருதா இல்ல இவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சி டாப் ஆஃப் த டேபிள் போறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஓகே அரட்டை நண்பர்களே, நம்ம கூடிய சீக்கிரம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க. இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. நான் லோடோட்டா வில் கம் பேக். அவர் சிஎஸ்கே ஃபேனாவும் நான் ஆர்சிபி ஃபேனாவும் இன்னைக்கு ஒரு டிபேட் பண்ணி கண்டிப்பா அந்த மேட்சை என்டர்டைனிங்கா எடுத்துட்டு போலாம். லைவ் பண்ணி ஃபுல்லா லைவ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லெட்ஸ் see there. This is the video. I'm going to end this video. Bye.